எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். என்னடா புதரில் போய் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரைக்கொடி. இது நட்டு ஒரு 2-3 மாதம் ஆகுது. நல்லா வளர்ந்துருச்சு. சரி வேலியில் படருவான்னு பார்த்தாக்கா நம்ம வர விடாமல் நம்ம மூஞ்சில் கையில் காலெலாம் கீறிட்டு இருக்கான். அந்த கொடி முனை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். தெரியாமல் கிழிச்சிட்டோன்னா அப்படியே கோடு போட்ட மாதிரி ஆகிடும். சரி பசங்களுக்கும் எனக்கும் நிறைய வாட்டி ஆயிடுச்சு, ரெனாட்டாவுக்கும் ஆயிடுச்சு. இது இப்படியே விட்டால் சரியாகாது, இதுக்கு ஒரு மூங்கில் பந்தல் போட்டால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு மூங்கில் பந்தல் போட ஆரம்பித்தாச்சு. இந்த வீடியோவில் சிம்பிளாக செலவு கம்மியாக ஒரு மூங்கில் எப்படி பந்தல் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. மூங்கில் பந்தல் நம்ம நிறைய ஷேப்பில் பண்ணலாம். ஏ மாதிரி ஷேப்பில் போடலாம், இல்லைனா யூ மாதிரி ஷேப்பில் போடலாம், இல்லைனா ஃப்ளாட் ரூஃப் மாதிரியும் போடலாம். எனக்கு இந்த மாதிரி யூ மாதிரி ஒரு டனல் மாதிரி பண்ணிவிட்டு அது உள்ளே நடந்து போயிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் அப்போது அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இல்லை, செய்யறதுக்கும் நேரம் இல்லை. இப்போ மூங்கில் நம்ம வீடு கட்டுறதுக்காக மூங்கில் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த மூங்கில் கொஞ்சம் இருந்தது. சரி அதை வச்சு நம்ம ரொம்ப நாள் கனவை நிறைவேற்றிக்கலாம்னு சொல்லி அந்த மூங்கிலை எடுத்து 2 பொளந்து தண்ணியில் ஊற போட்டுட்டேன். மூங்கில பொழக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலையாக எனக்கு வரலைங்க. யூடியூப்லலாம் பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஒரு கத்தியை வச்சு இந்த பக்கம் தட்டு அந்த பக்கம் தட்டுனாங்கன்னா ஈஸியாக பொழந்துக்கும். ஆனால் அதே போல் நம்ம இதை வச்சு பண்ணோன்னா எனக்கு அந்த மாதிரி வரலை, கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. மூங்கில் விற்கிற அண்ணனே சொன்னார், மூங்கில் எல்லாராலையும் பொழக்க முடியாதுப்பா, வேஸ்ட் பண்ணிட போகிற அப்படின்னாரு. பட் இருந்தாலும் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் கொண்டு பண்ணிட்டேன். அப்புறம் அவர் ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி மூங்கில தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா பொழந்தோன்னா கொஞ்சம் பொழக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா பெண்ட் ஆகும், அதை நல்லா கிழிக்கிறதுக்கு நல்லா நாராக வரும் அப்படின்னு சொன்னார். சரி அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கு சரியான டூல்ஸ் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா வேலை கொஞ்சம் சுலபமாக முடியும். அந்த டூல்ஸ் இல்லைன்னா வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்கிட்ட அந்த மாதிரியான டூல்ஸ் இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு நான் பயன்படுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது அதுக்கான டூலை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை சுலபமாக முடிச்சிக்கலாம். இப்போ வாட்டி பண்ணும்போதே அந்த டூல்ஸ்க்கெல்லாம் செலவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நமக்கு பண்ணணும்னு தோணுதா இல்லையான்னு நமக்கு தெரியல. அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம காசு செலவு பண்ணலாம். பட் அது எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா டூல்ஸான செலவு வேஸ்ட்டு. அதனால் நான் இருக்கிறத வச்சு பண்ணுறேன். இப்போ எனக்கு பேம்பு ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்கு. அது நமக்கு தெரிஞ்ச ஷேப்பு, நமக்கு தேவையான ஷேப்பு எப்படி வேணால் நம்ம அதை கொண்டு வந்துடலாம் ஈஸியாக. அதனால் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம மூங்கில் வச்சு பண்ண போகிறோம். அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கான டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ இந்த மூங்கில் தட்டி எப்படி கட்டுறோம் அப்படின்றத ஈஸியாக சொல்லிடுறேன். ஆல்ரெடி ஒரு பக்கம் ஃபென்ஸ் இருக்குது. அந்த ஃபென்ஸில் இரும்பு கம்பி, கலாய் இரும்பு கம்பி நட்டு வச்சுருக்கோம் அந்த வேலிக்காக. இன்னொரு பக்கம் ஒரு 4 கம்பி எடுத்து தரையில் நட்டுட்டு அதோட முனையில் மட்டும் மூங்கில் நல்லா வளைச்சிட்டு அதுக்கு மேலே பந்தல் போட்டுடுறோம். இது ஏன் யூ ஷேப்பாக வளைக்கிறோம், ஏன் ஸ்கொயராக வச்சு கட்டலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயராக வச்சு பண்ணால் 6 அடிக்கு மேலே கம்பி தேவைப்படுது. இந்த கம்பி 4 அடி 5 அடி தான் இருந்துச்சு. அதனால் இதை வச்சுட்டு அதை நம்ம அப்படியே யூ ஷேப்பில் வளைச்சோம்னா நடுப்பில் நடந்து போகிறதுக்கு 7 அடி 8 அடி ஹைட் இருக்கும், சைடில் 5 அடி இருக்கும். ஸோ அதனால் நம்ம தலை இடிக்காமல் நடந்து போகலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த யூ ஷேப் வச்சேன். எல்லாமே பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. யூடியூப்பில் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதை பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அதை இறங்கி செய்யும்போது தான் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இந்த மூங்கில் முதல்ல எப்படி வளைக்கிறதுன்னு தெரியல, அதை வளைச்சி எப்படி அதே ஷேப்பில் கொண்டு வர்றதுன்னு தெரியல. சரி நமக்கு இருக்கிற ஐடியா வச்சு நம்ம பண்ணணும்னு சொல்லிவிட்டு மூங்கில் ஃபஸ்ட்டு யூ ஷேப்பில் வளைச்சிட்டு அதை ஒரு கம்பி வச்சு ஒரு கட்டை வச்சு நடுப்புற வச்சு கட்டிட்டேன். ஸோ அது கட்டினதுனால அந்த யூ ஷேப் அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் 2 குச்சிக்கு வச்சு அப்படியே கட்டி விட்டுட்டேன். ஸோ அதனால் யூ ஷேப் அப்படியே ஆகிடுச்சு. அதே மாதிரி 4 பக்கமும் கட்டிட்டு அப்புறம் நீட்டாக மூங்கில் கொம்பை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கூட மாதிரி விட்டு பின்னி அந்த டைட்லேயே அந்த யூ ஷேப் மாறாத அளவுக்கு அப்படியே அழகாக நின்றுச்சு. அதுக்கப்புறம் அது மேலே நமக்கு தேவையான அளவுக்கு எத்தனை இன்ச்சில் நமக்கு கேப் வேணுமோ அந்த இன்ச்சுக்கு மறுபடியும் மூங்கில நல்லா சீவிட்டு அந்த பத்தைங்களை உள்ளே சொருகி விட்டுட்டேன். ஸோ சிம்பிளாக அந்த பந்தல் முடிஞ்சிருச்சு. ஆனால் அது செய்யும்போது அது எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் ஆரம்பித்ததுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இது ஒரு அரை நாளைக்கு மேலே ஆகிடுச்சு இந்த வேலையை முடிக்கிறதுக்கு. பட் ஆனால் ரொம்ப சிம்பிளான வேலை தான். இப்போ ஐடியா தெரிஞ்சிருச்சு, அதனால் ஈஸியாக பண்ணிடலாம்.
அதே போல் மூங்கில் பொழக்கும்போது நமக்கு எக்ஸாக்டான ஷேப்பில் வரணும். அதை வந்து 2 பாகமாக பிரிக்கும். அது வந்து ஒரு பாகம் சின்னதாகவும் ஒரு பாகம் பெருசாகவும் போயிடும். அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் எப்படி யூஸ் பண்ணணுன்னு அந்த மூங்கில் கடைக்காரன் நான் சொன்னார். ஏதாவது அந்த கணுவில் போயிட்டு கத்தியை வச்சு கரெக்டாக எந்த நீட்டுக்கு ஒரு நீட்டு கோடை போட்டுட்டு அந்த கோட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அப்படியே வந்து கத்தி வச்சு தட்டிகிட்டே போனோம்னா அழகாக வந்து அந்த கோட்டுக்கு நேராகவே விரியும். மறுபடி கோணல் மணலாக விரியாது அப்படின்னு சொன்னார். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க மூங்கில் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அழகாக வந்து சைஸு நமக்கு ஏற்ற சைஸுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். முதல்ல அந்த யூ ஷேப் எல்லாமே அழகாக கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொம்பு அப்படியே நீட்டாக கொடுத்து நடுப்புற கட்டிடுறோம். அதே போல் வந்து அந்த கேப் கரெக்டாக வச்சு 4 பக்கமும் 4 கொம்பு வச்சு கட்டிட்டோன்னா அழகாக பந்தல் வந்து அந்த யூ ஷேப்பில் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் கேப் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணோன்னா அதுக்கு நடுவில்லாம் நம்ம வந்து மூங்கில் அதே போல் பொழந்து அதுக்குள்ளே வந்து அப்படியே சொருகி நல்லா டைட்டாக வந்துடும். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். காற்றடிச்சு கொடி ஃபுல்லாக வந்து பிடுங்கிட்டு போகும் அப்படின்ற பயம்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது. இப்போவும் போல் தேஜஸ் தான் எனக்கு ஹெல்ப்பரு. இந்த கம்பியெல்லாம் கட் பண்ணி அழகாக வந்து எடுத்து எனக்கு கொடுத்துட்ருந்தான். அவன் ஹெல்ப் இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரமாக பண்ணியிருக்க முடியாது. நான் ஒரு வேலை செய்வேன், அவன் ஒரு வேலை செய்வான். அவனும் வந்து இதை கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆர்வமாகவுமே செஞ்சிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம கையில் இருக்க பொருளை வச்சு செய்ய ஆரம்பிச்சிடணும். அதுக்கான ஸ்பெஷாலிட்டி பொருள் இருந்தால் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து வர வரைக்கும் நம்ம வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் வேலை. அதனால் வந்து இருக்கிறத வச்சு அழகாக வந்து அப்படியே செய்ய ஆரம்பிச்சோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதில் வந்து இன்னும் நல்லா நம்ம அந்த ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பேம்புல அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. மூங்கில் பொறுத்த வரைக்கும் அழகாக வந்து அந்த டெக்னிக்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் அழகாக வளைச்சி சூப்பராக வந்து வாவ் சொல்கிற அளவுக்கு நம்ம நல்ல டிசைன்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். இதில் வந்து ஒரு சைடு கொம்பு வந்து என்கிட்ட இல்லை கீழே அந்த கம்பி நடுறதுக்கு. அந்த பக்கம் என்ன பண்ணலாம், எப்படா வளைச்சி எப்படா கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா ஒரு சைடு ஃபஸ்ட்டு கட்டிட்டு இன்னொரு பக்கம் கயிறு வச்சு கட்டி அப்படியே இழுத்து அந்த ஷேப்பில் கொண்டு வந்துட்டு நடுவில் இருந்த கட்டையிலெல்லாம் அப்படியே கட்டி விட்டுட்டேன். அது ஓரளவுக்கு யூ ஷேப் மாதிரி மேட்ச் ஆகி அப்படியே இருந்துச்சு. நம்ம ஊரில் எல்லாம் மூங்கில் வந்து அந்தளவுக்கு பயன்படுத்துறது இல்லை. ஆனால் மூங்கிலை வச்சு ரொம்ப அழகாகவே நிறைய கலைப்பொருட்கள், அதுக்கப்புறம் வீடு ரொம்ப சூப்பராக, அதாவது வந்து ஒரு ஒரு அரண்மனை மாதிரி கூட மூங்கில் வச்சு பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லாமே இந்தோனேஷியா, தாய்லாந்து அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, நிறைய கம்பெனிஸும் இருக்காங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இந்தியாவில் வந்து அது ரொம்பவே குறைவாக இருக்குது. ஏன்னா வந்து இங்கே மூங்கிலும் அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்லை.
சமவெளிகளில். நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து மூங்கில் நிறைய இருக்குது. நான் வந்து தேடி பார்க்கும்போது ஒரு பில்டிங் ஆர்கிடெக்சரல் கோர்ஸ் ஒன்று இருக்குது மூங்கில் பற்றி. 10 days கோர்ஸ் பில்ட் வித் பேம்புன்னு சொல்லிட்டு அதோட ஃபீஸ் நம்ம பார்த்தோன்னா 2 லட்ச ரூபா. 10 நாளைக்கு மூங்கில் எப்படி பண்ணுறது, எப்படி வச்சு செய்யறதுன்னு சொல்லி தரதுக்கு 2 லட்ச ரூபா வாங்குகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மூங்கிலோட தரம் வந்து அவ்வளோ உயர்ந்திருக்கு. நம்ம தான் வந்து அதை ஒழுங்காக பயன்படுத்தாமல் அதிலிருந்து நம்ம நல்ல விஷயங்களை எடுக்காமலே அப்படியே இருக்கிறோம். ஸோ இது இந்த வீடியோவில் நான் வந்து சிம்பிளான தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை பண்ணும்போது எனக்கு வந்து இன்னும் வந்து நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் பண்ணி அழகாக நம்மளோட ஸ்கில்ஸை மெருகேற்றணுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கு. பார்ப்போம் நம்ம லைஃப் நம்மளை எங்கே கொண்டு போகுதுன்ட்டு. இவ்வளோ வேலை பார்த்து அவரை கொடிக்கு ஒரு பந்தல் போட்டால் என் பொண்டாட்டி அதை வச்சு என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள்.